வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு பராபவ வருடம் ஜூன் மாத ராசி பலன் 1/6/2026 திங்கட்கிழமையில் வைகாசி மாதம் 18ஆம் தேதி பிறந்திருக்கின்ற மாதங்களிலே கும்பம் என்பது கோயிலில் கலசத்தை போன்று மின்னக்கூடிய காலபுருஷ தத்துவார்த்த ரீதியிலேயே ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் அமையப்பெற்று இது ஒரு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே சனி பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த ஜூன் மாதங்களிலே பிறந்திருக்கின்ற பராபவ வருடம் திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொண்டு பார்க்கக்கூடிய பௌர்ணமி நிறைந்த ஒளியின் நிறைந்த நன்னாளிலே கும்பராசிகார நேயர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் 6ஆம் இடத்திலே. இதனால் வரையில் கொடுக்கல் வாங்கல் தடை தாமதம் ஏமாற்றம் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 6லே சுபகிரகம் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை 2 கூட ராசி அதிபதி 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய மற்றொரு 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த லாபஸ்தானத்தை புதன் சுக்கிரனும் பார்க்க இருக்கின்றது. பஞ்சமாதிபதி தொடர்புகள் பெற்று 4-9 கூட பாக்கியாதிபதியும் தொடர்புகள் பெற்று உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. எதிர்பார்த்த வெற்றிகளையும் பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது உங்களுக்கு இருக்கின்றது. கும்பராசிகார நேயர்களுக்கு இங்கு 7 சனியின் தாக்கம் என்று நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த இதனால் வரையில் இருந்த ஒரு சிறு தடை தாமதம் ஏமாற்றம் வாக்குவாதங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் இனி வருகின்ற நாட்களில் குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல 12ஆம் இடத்திலே குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். கல்யாண வைபவங்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட காரணம் அந்த 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நீர் ராசி. அந்த நீர் ராசி அதிபதியும் உங்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய பார்வை என்று சொல்லக்கூடிய உங்களுடைய கும்பராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்புகளிலே இங்கே சூரியனும் 7 கூடையவரும் தொடர்பு பெற்று 10ஆம் இடத்திலே தொடர்பு என்பது உங்களுக்கு 4-10ஆம் இடங்கள் தொடர்பு பெற்று மிக நல்லதொரு வீடு வாசல் சொத்து சுகங்கள் தொழில் சார்ந்து அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு கோச்சார ராசி பலன்களை நவக்கிரக நாயகர்கள் பவனி வருகின்ற அமைப்பு என்பது 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானம் ஏற்பட்டு 4ஆம் இடத்திலே சூரிய பகவானும் 5ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் 6ஆம் இடத்திலே குரு பகவான் அமையப்பெற்று 7ஆம் இடத்திலே கேதுவும் ராசியிலே ராகு பகவான் அமையப்பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆக ராசியிலே இருக்கக்கூடிய ராகு என்பது சற்று கவனித்து நிதானமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம் ஒரு சில நேரங்களிலே தவறு என்ன என்பது உணர முடியாத அளவிற்கு கூட ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகும். ஆக நீங்கள் செய்கின்ற செயல்களாக இருந்தாலும் காரியங்களாக இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கவனித்து நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு. இதனால் வரையில் குருவின் பார்வை என்பது ராகு மேல் இருந்தது. இனி வருகின்ற நாட்களிலே குருவின் பார்வை 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. ஆக உங்களுடைய குடும்ப சாணங்களிலே உங்களுடைய வாக்குகளிலே தெய்வீகம் கலந்த ஆன்மீகம் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. காரணம் கேதுவும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்க அமைப்புகளிலேயும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறது. 2ஆம் இடத்திலே சனி கேதுகள் தொடர்பு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தெய்வங்களின் அருட்கடாட்சம் பொங்கி வழியக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு முயற்சி சாணம் இளைய சகோதரனால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் கொடுக்கின்றது. கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேகங்கள் அதிகமாகவும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஆக இந்த செவ்வாயும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலேயும் பயிற்சியாக இருக்கின்ற அமைப்புகளிலே மாதம் என்பது இருக்கின்றது. ஆக இங்கே செவ்வாய் பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்திலே அவர் 3-10 கூடையவர் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே வீடு வாகனங்கள் முயற்சி சாணாதிபதி மண்மனைகள் இந்த மண் ராசி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலே மண்மனைகள் வாங்கி போடக்கூடியவும் விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 10 கூடையவர் 4ஆம் இடத்திலே இருந்து இந்த 10ஆம் இடத்தை பார்க்க போகின்ற அமைப்பு என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. இந்த சுகசானத்திலே நல்லதொரு மாற்றம் குடும்பஸ்தானத்திலே 2-11 கூடிய ரோகாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். மற்றொன்று 11ஆம் இடத்தை 11 கூட பார்க்க இருக்கின்ற அமைப்பு. இதனால் வரையில் குடும்பம் சார்ந்து பொருளாதார சார்ந்து பைனான்ஸ்கள் சம்பந்தப்பட்டு கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எதிர்பார்த்த வெற்றிகளை எதிர்பார்க்காத ஒரு அமைப்புகளையும் அற்புத உயர்வுகளையும் யோகங்களையும் கொடுக்க போகின்ற அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கப்பெறுகின்றது. 8ஆம் இடத்திலே மறைந்த குரு உங்களுக்கு நிறைந்த பலனை தருகின்ற அமைப்பு என்பது சுய நட்சத்திரத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் முழுக்க நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். 11ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே கும்பராசிகார நேயர்களில் கும்பம் என்பது கோயிலில் கலசம் என்று சொல்லக்கூடிய ராசி. கலசத்திலே தெய்வங்களின் அருட்கடாட்ச பொங்கி நிறையக்கூடிய ஒரு அமைப்புகள் மாறி கும்பராசிக்கார நேயர்களுக்கு குருவின் அனுக்கிரகம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட
குடுக்கல் வாங்கல்களிலே இதனால் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே முன்னேற்றங்களும் பொருளாதார உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு 11ஆம் இடத்தை புதன் பகவான் பார்க்க இருக்கிறார். பஞ்சமாதிபதி தொடர்புகள் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தும் 4 9 குடையவர் தகப்பனார்களால் தாய் தகப்பன்களால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் கல்யாண வைபவங்கள் என்று சொல்லக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான கும்பராசிக்காரர்களுக்கு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நவக்கிரகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றது. அதுவும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. ராகுவின் எதிர்பார்த்த வேகம் விவேகம் சுறுசுறுப்புகள் அதிகமாகவும் எதையும் பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஆக உங்களுடைய சக்திக்கு தகுந்தவாறு நீங்கள் தங்களுடைய செயல்களிலே முயற்சிக்கவும். அந்த அளவுக்கு ராகு பகவான் எதை பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு வேலையாக இருந்தாலும் தொழில்களாக இருந்தாலும் அளவுக்கு மீறி செய்யாமல் எதிர்பார்க்கின்ற உங்களால் முடிந்த அளவு நீங்கள் திறன்பட செய்ய நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கின்றது கும்பராசிக்கார நேயர்களுக்கு. ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் தனவா குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்க போகின்ற காரணத்தினாலே குடும்பஸ்தானங்கள் இருக்கின்ற பேச்சுகள் வார்த்தைகள் எல்லாமே பெரிய மனிதர்களாகவும் பெரிய செயல்களாகவும் தெய்வீகம் சார்ந்த நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றவரும் முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் வெற்றிகள் எடுத்த வேகத்தில் நினைத்த நேரத்திலே முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்ற அமைப்பு. இந்த 4 குடையவர் 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலே 12 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் பூர்வீகங்களுக்கு குலதெய்வங்களுக்கு செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டுமல்லாதது தகப்பனார்களுக்கு தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடியதும் இந்த காலகட்டங்களிலே இருக்கின்றது. வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக குரு பகவானுடைய பார்வை தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே மட்டுமல்லாதது உங்களுடைய 12ஆம் இடத்தில் சுபகாரி சுபனுகளோ மங்களகரமான காரியங்களில் செயல்படக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை உச்சம் பெற்று 6ஆம் இடத்திலிருந்து கிடைக்காத லோன்கள் சம்பந்தப்பட்ட பேங்க் சம்பந்தப்பட்ட கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு செவ்வனை நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்றது. 5ஆம் இடத்திலே புதன் என்று சொல்லோட 5 குடையர் ஆட்சி பலம் பெற்று சுக்கிர பகவானுடன் 4 9 குடையர் தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமும் அங்கே சேர்ந்து 9 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் அங்கே உங்களுடைய 5ஆம் இடத்தில் அமர்ந்து இங்கே 4ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்து உங்களுக்கு நல்லதொரு எதிர்பார்த்த வீடு வாசல் சார்ந்து தகப்பனார்களால் உங்களுக்கு தாய்மார்களால் வெற்றிகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கும்ப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த பராபவ வருட வைகாசி மாதம் 18ஆம் தேதி பிறந்திருக்கின்ற ஜூன் மாத ராசி பலன்களிலே எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் இனி வருகின்ற நாட்களிலே நீங்கள் எதிர்கொள்ளலாம். சனியை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ஆக பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம். 2 குடையவர் உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய 12ஆம் இடத்தில் சுபகாரிய சுபனுகள் நடத்தக்கூடிய நல்லதொரு மாற்றம் என்பது மட்டுமல்லாதது அந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் 15ஆம் தேதி வரையில் உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருக்கின்ற அற்புதம். அதுவும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை சூரிய பகவான் 7 குடையவர் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அந்த 7 குடையவர் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் மனைவி கணவனால் வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய கல்யாண வைபவங்கள் எதிர்பார்த்த தாயின் அன்பு ஆதரவு வெற்றிகளையும் நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வாகனங்கள் வாங்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை பெரிய மனிதர்களால் நீங்கள் எதிர்பார்த்த தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. சொத்து சுகங்கள் சார்ந்து நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் ஜூன் மாதங்களிலே இந்த பராபவ வருட மங்கள காரியங்களிலே குரு பகவானுடைய பார்வை கும்பராசிக்கு 12ஆம் இடம் என்பது விரயசானம் மட்டுமல்லாது போக்குவரத்துகளையும் சொல்லக்கூடியது, பிரயாணங்களை சொல்லக்கூடியது, வெளிநாடு வெளியூர் மருத்துவமனை சம்பந்தப்பட்ட இடங்களை குறிக்கக்கூடிய இந்த 12ஆம் இட சுவருடைய தொடர்புகள் உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற அமைப்புகளிலே இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே உங்களுக்கு 6 குடையவர் அமர்ந்து தொழில்களிலே வேலைகளை விட தொழில்களிலே சிறந்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஜூன் மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே அதுவும் திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. 6 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் அந்த 6ஆம் இடத்திலே 2 குடைய லாபாதிபதி அமர்ந்து அவர் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் சுபகாரியம் சுபனுகள் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய குழந்தை பாக்கியங்களிலே சகலவிதமான வெற்றிகளை பெறப்போகின்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகளும் யாத்திரைகள் செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது கும்பராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.